Hi and welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சரஸ்வதி பூஜா ஸ்பெஷல் vlog பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங் வந்து டைம் வந்து ஒரு 7 o'clock ஆச்சு. ஸோ நான் மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா பூஜாவுக்கு ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தக்காளி குழம்பும் இட்லியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தாளித்து விட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து என் பையன் எழுந்திரிச்சதுனால டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் தக்காளி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிச்சுது அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் இட்லியும் நான் ரெடி பண்ணிட்டேன் ஊற்றி. ஸோ டிஃபன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, கொதிச்சிடுச்சு. கொதிச்சு நான் இட்லி வச்சதுக்கப்புறம் நான் சைடில் வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் வேக வச்சுட்டு இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து நான் வீட்டில் பண்ணிட்டேன். பூஜா ரூம் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க, அத்தை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் வந்து முன்னாடி வந்து சும்மா வந்து உருளி வச்சு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற புக்ஸு, எங்கள் வீட்டில் இருக்கிற நைஃப் எல்லாத்தையுமே வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து 10:30 ஆச்சுங்க டைமு. ஸோ பூஜா வந்து எங்கள் வீட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ லன்ச் வந்து நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சுண்டலை வந்து நான் ஜஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் சாமிக்கு. ஸோ அதை வந்து மசாலா சுண்டல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அதை வந்து நான் தாளிச்சிட்ருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதே சுண்டல் மசாலா சுண்டல் ரெசிபி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் தாளித்து விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரியாணி வந்து பண்ணணும். ஸோ பிரியாணி பண்ணோம். நாங்கள் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கலும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெசிபி வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல, பட் அதுவும் பண்ணியிருந்தோம். சுண்டலும் சக்கரை பொங்கலும் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து வெஜ் பிரியாணி வந்து ரெடி பண்ணோம். வெஜ் பிரியாணி கூட வந்து நாங்கள் சக்கரை பொங்கல் வந்து இன்றைக்கி பிரசாதம் பண்ணியிருந்தோம், பட் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து வெஜ் பிரியாணி வந்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இது எல்லாமே போட்டு இன்றைக்கி வெஜ் பிரியாணி இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதே ரெசிபி தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.